விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் கசிந்ததற்கு தாங்கள் காரணம் அல்ல என்று மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. திரைத்துறையை தாண்டி அரசியலில் இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது. இவ்வளோ பெரிய ஒரு பழியை தூக்கி விஜய் மேல போட்டாலும் மக்கள் விஜய் கூடவே நிற்கிறாங்க. இது என்னடா அதிசயமா இருக்குது அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது மக்கள் கிட்ட எடுபடலை. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு. ஜனநாயகனா முடக்கு. இது யாரு முடக்குனாங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஜனநாயகன் பட விவகாரம் குறித்து திருநெல்வேலியில் தேர்தல் பரப்புரையில் விஜய் ஆதங்கத்துடன் பேசிய அடுத்த நாளே அப்படத்தின் சில காட்சிகள் இணையத்தில் கசிந்தன. அரசியலில் குதித்துள்ள நடிகர் விஜய் திரை வாழ்வின் கடைசி படம் ஜனநாயகன். கடந்த ஜனவரி 9 வெளியாக திட்டமிடப்பட்டிருந்த இந்த திரைப்படம் தணிக்கை வாரியம் சில காட்சிகளுக்கு ஆட்சேபனை தெரிவித்து மறு ஆய்வு குழுவிற்கு பரிந்துரைத்ததால் ரிலீஸ் தள்ளி போனது. நீதிமன்ற வழக்கு உள்ளிட்ட பல சிக்கல்களை எதிர்கொண்ட இப்படம் ரிலீஸ் ஆகாததற்கு அரசியலே காரணம் என விஜயும் அவரது ரசிகர்களும் கூறி வந்தனர். இப்படியான சூழலில் ஜனநாயகன் படத்தின் 5 நிமிட காட்சிகள் சட்டவிரோதமாக இணையத்தில் வெளியானது. அதனைத் தொடர்ந்து முழு திரைப்படமும் இணையத்தில் கசிந்தது படக்குழுவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஜனநாயகன் படம் இணையத்தில் கசிந்த விவகாரத்தில் நடிகர் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் கடும் கண்டனத்தை பதிவு செய்தனர். இதேபோன்று நடிகர்கள் சிரஞ்சீவி, சூர்யா, சிவகார்த்திகேயன், சூரி, இயக்குநர்கள் வெற்றிமாறன், லோகேஷ் கனகராஜ், விஜய் தேவரகொண்டா, ரிஷப் ஷெட்டி உள்ளிட்டோரும் கண்டனம் தெரிவித்தனர். திரையுலகை தாண்டியது அரசியல் களத்திலும் இவ்விவகாரம் சூடுபிடித்துள்ளது. ஜனநாயகன் படம் இணையத்தில் கசிந்ததற்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் தான் காரணம் என தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா எக்ஸ் பக்கத்தில் குற்றம் சாட்டினார். இதற்கு எதிர்வினையாற்றிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஜனநாயகன் படம் கசிந்த விவகாரத்தில் எல் முருகனை தொடர்புபடுத்துவது வன்மத்தின் உச்சம் என்றார். ஜனநாயக படம் லீக் ஆனதை நாங்கள் எல்லோருமே ரொம்ப வருத்தப்படுறோம், வன்மையா கண்டிக்கிறோம். அதுல பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர் ஐயா எல் முருகன் அவர்களை தொடர்பு பற்றி பேசுவது வன்மைத்தனத்தினுடைய உச்சகட்டம். எந்த விஷக்கிருமிகளை செய்திருந்தாலும் கூட கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இதனிடையே ஜனநாயகன் இணையத்தில் கசிந்தது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் செயல் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் குற்றம் சாட்டினார். இது முருகன் லெவல்லாம் கிடையாது. எல் முருகன்லாம் பாவம், அவரெல்லாம் அண்ணன் எல்லாம் பாவம். அவருக்கு அவங்கள வெறும் மிச்சர் சாப்பிட்டு டீ சாப்பிட்டு போற மந்திரியாத்தான் வச்சிருக்காங்களே ஒழிய அவருக்கெல்லாம் இவ்வளவுலாம் அதிகாரம் கொடுக்கல அமித்ஷா. அமித்ஷாவுடைய டைரக்ட் கண்ட்ரோல்ல இதை பண்ணியிருக்காங்க. இது பண்ணது இந்திய சினிமா துறையை மிரட்டுவதற்காக. இந்நிலையில் சென்னையில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த திரைத்துறை சங்கங்கள் ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் கசிந்தது பேரதிர்ச்சி என தெரிவித்தனர். அதாவது இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய திருட்டு இது எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு அமைதியா இன்னைக்கு ஒரு சூழ்நிலை காணப்படுது. ஒருவேளை ஒரு பேங்க்ல ஒரு 500 கோடி ரூபாய் திருட்டு போயிருந்தா அன்னைக்கு இந்தியாவே அலரும் இல்லைங்களா? அதுபோல இது ஒரு 500 கோடி ரூபாய் சொத்து எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாம அது பாட்டுன்னு திருடப்பட்டு இன்னைக்கு பல லட்சம் பேர், பல கோடி பேரோட அறையில போய் அதை சேர்ந்திருக்கு. ஜனநாயகன் படத்தை அடுத்த வாரம் ரிலீஸ் செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் படம் சட்டவிரோதமாக இணையதளங்களில் முழுமையாக வெளியாகியுள்ளதாக பட தயாரிப்பு நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் தமிழக சைபர் கிரைம் காவல்துறை தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் ஜனநாயகன் படம் லீக் ஆனதற்கு தாங்கள்தான் காரணம் என கூறுவது அடிப்படை ஆதாரமற்றது என மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தணிக்கை சான்றிதழ் வேண்டி சமர்ப்பிக்கப்படும் அனைத்து திரைப்படங்களுக்கும் KDM எனப்படும் ஒரு பாதுகாப்பான முறையை திரைப்பட தணிக்கை வாரியம் பின்பற்றுகிறது என விளக்கமளித்துள்ளது. இந்த KDM கடவுச்சொல்லானது தயாரிப்பாளரிடம் மட்டும்தான் இருக்கும் என்றும் இந்த கடவுச்சொல்லை தவிர வேறு ஏதேனும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி படத்தை பார்க்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளது. ஜனநாயகன் படம் டிஜிட்டல் சினிமா தொகுப்பு உரிய ஒப்புதலுடன் மார்ச் 17 மும்பையில் படத்தை சான்றிதழுக்காக விண்ணப்பித்தவர்களிடமே திரும்ப ஒப்படைக்கப்பட்டதாக கூறிய தணிக்கை வாரியம் அன்றைய தினம் முதல் படத்தின் சினிமா தொகுப்பு அவர்களிடமேதான் இருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளது.